இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பா இந்த உலகத்துல இத்தனை நல்லவங்க நம்ம சுத்தி இருக்காங்களா அப்படின்றதுக்காக தான். இது வந்து உங்களை எந்த இடத்துல பாதர் பண்ணதே எனக்கு தெரியவே இல்லை. அது பையனா, உங்க தம்பியா, உங்க அண்ணனா, இவ்வளவோ கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து பொண்ணு அது அவங்க சம்பாதிச்ச காசுலயோ இல்ல அவங்க அப்பா அம்மா கொடுக்குற காசுலயோ முடி வெட்டிருக்காங்க. அதுல நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு பொண்ணு இப்படிதான் முடி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதே மாதிரி ஒரு பையனும் தான். ஒரு சின்ன முடி அதிகமா எக்ஸ்ட்ராவா லாங் ஹேரா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்தா நீ என்ன பொண்ணா அப்படின்னு கேக்குறீங்க. சோ ஒரு முடி விஷயத்துல கூட மத்தவங்க சொல்றத நம்ம கேட்கணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் கமெண்ட் பண்ணுவேன், இது மாதிரிதான் இது ஒரு ஜோக்கு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிட்டு போங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் இவ்வளோ ஜட்மெண்ட்ல தான் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அண்ட் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் வந்து ஆண்டி ஹாய் ஆண்டி அப்படி ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடும். சரி இந்த வாட்டி சரி யாரு தான் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா அவரோட பயோல போட்டிருக்காரு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நீ உலகத்துக்கு உன காட்டிக்கணும், ஆனா நீ வந்து என் ப்ரொஃபைல ஹாய் ஆண்டின்னு அடிப்ப. ஸோ எது பண்ணாலும் தைரியமா பண்ணுங்க.